சினிமா ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கோலிவுட் டைரி நிகழ்ச்சியில் அஜித்குமாரோட 64வது படம் குறித்த ஒரு புதிய அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது குட் பேட் அக்லி படத்துக்கு பிறகு மீண்டும் அஜித்குமார் ஆதிக் ராஜேந்தரோட இயக்கத்தில் தனது 64வது படத்திலையும் நடிக்க போகிறார். கடந்த 4 மாதங்களாக கார் ரேஸில் பிஸியாக இருந்து வரும் அஜித் இன்னும் நாடு திரும்பாததால் அவரது 64வது படத்தோட படப்பிடிப்பு டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் நடத்த இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா அஜித் நடிக்கும் 65வது படத்தை எஃப்ஐஆர் அப்படிங்கிற படத்தை இயக்கிய மனு ஆனந்த் இயக்க போகிறதாகவும் இன்னொரு தகவல் வெளியாகியிருக்கு. இவர் ஏற்கனவே அஜித் நடித்த என்னை அறிந்தால் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். அந்த வகையில் அஜித்துக்கும் மனு ஆனந்துக்கும் இடையே ஏற்கனவே நட்பு இருந்துட்டு வருதான். அந்த நட்பு அடிப்படையில் தான் குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா அஜித்தை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்கிறார். அந்த கதை அஜித்துக்கும் பிடிச்சிட்டதால் அவரது 65வது படத்தை மனு ஆனந்த் இயக்கப் போவது உறுதியாகியிருக்கு. இப்போ இவர் ஆர்யா, கௌதம் கார்த்திக் நடிப்பில் மிஸ்டர் எக்ஸ் என்ற படத்தை இயக்கிட்டு வரார். அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜெயிலர் 2 படம் குறித்த ஒரு புதிய அப்டேட் வெளியாகியிருக்கு. அது என்னென்னா, ஜெயிலர் படத்தை விடவும் இந்த 2ஆம் பாகம் அதிரடியான ஒரு ஆக்ஷன் படமாக உருவாக்கிட்டு வருது. இந்த படத்தில் ரஜினி இரத்த கலரியான காட்சிகள் எல்லாம் நடிக்கிறார். இதனால் கூலி படத்தை போலவே இந்த படத்துக்கும் சான்றிதழ் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த படத்தின் இயக்குனர் நெல்சன் ரஜினி இடத்துல தெரிவிச்சிருக்கிறார். அதை கேட்டு அவரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா வரணும், அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும், அதனால் சர்டிஃபிகேட்டை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, இந்த கதைக்கு எப்படிப்பட்ட காட்சிகள் வைக்கணுமோ அப்படியே வைங்க, அது எப்படிப்பட்ட அதிரடியான இரத்த கலரியாக இருந்தால் கூட நடிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ரஜினி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த ஜெயிலர் 2 படம் ஜெயிலர் படத்தை விடவும் அதிரடியான ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்தபடியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கும் இன்னொரு அப்டேட் என்னென்னா, டியூட் படத்தோட ஹிட் காரணமாக ராஷ்மிகா மந்தனா ரேஞ்சுக்கு தன்னோட படக்குழியை 15 கோடியாக மமிதா பைஜு உயர்த்திட்டதா கோலிவுட்டில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கு. இதனால் பட்ஜெட் பட தயாரிப்பாளர்கள் அவரை புதிய படங்களுக்கு புக் பண்ண பயந்து வேறு நடிகர்கள் பக்கம் போயிட்டுருக்கிறதா பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த செய்தியை கேட்டு கடும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம் மமிதா பைஜு. அதை எடுத்து உடனடியாக அவர் ஒரு மறுப்பு செய்தியும் வெளியிட்டுக்கிறார். அது என்னென்னா, டியூட் படத்துக்கு பிறகு 15 கோடியாக என்னோட சம்பளத்தை உயர்த்திட்டதா வெளியாகிருக்கும் செய்தி முழுக்க முழுக்க வதந்தி மட்டுமே. என்னோட மார்க்கெட் வேல்யூ, என்னோட தகுதி என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதோட என்னோட சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறது புது படங்களுக்கு என்ன புக் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் 15 கோடியாக சம்பளத்தை உயர்த்திட்டதா வதந்தி பரப்பி என்னோட மார்க்கெட்டுக்கு உல வச்சிடாதீங்க அப்படின்னு மீடியாக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறார் மமிதா பைஜு.